ஹே கைஸ், இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ நேற்று அதாவது 8ஆம் தேதி வந்து இங்கே குவைத்தில் அகைன் அட்டாக் நடந்திருக்கு. எதெல்லாம் டார்கெட்டாக இருந்திருக்குன்னா, டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது பவர் ஜென்ரேஷன் பண்ணுற பிளான்ட், ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டார்கெட் ஆகிருக்குது. அட்டாக் வந்து அதிகமாகவே நடந்திருக்குது. இருக்கிறதுல அதிகமாக வந்து நேற்று தான் நடந்திருக்குது. ஒரு 28 ட்ரோனுக்கிட்ட வந்து அட்டாக் நடந்திருக்கு. இதில் நல்லாவே ஒரு டேமேஜ் இருந்திருக்கு. பட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து அட்டாக் நடந்திருக்குது. ஆல்ரெடி சொல்லியாச்சு சீஸ்ஃபயர் வந்து ஒரு 2 வீக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் தென் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ யூஎஸ்ஓ இந்தியாவோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் மாதிரி அங்கே மிலிட்ரிஸ் மட்டும் கிடையாது. மிலிட்ரிஸ்ட்ட மட்டும் ட்ரோன், ராக்கெட்ஸ், இந்த மிசைல் கிடையாது. அது இல்லாமல் ஒரு 2 3 அமைப்புகள் இருக்குது. அதாவது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல ரொம்ப. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அப்போ அவங்க கையிலேயும் ராக்கெட்டு இந்த மாதிரி இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது, இப்போ இங்கே சீஸ்ஃபயர் நடந்தாலும் அவங்க வந்து அட்டாக் பண்ணால் அது வந்து விழ தான் செய்யும். ஆக்சுவலாக இப்போ வர இப்போ பக்கத்தில் உங்களுக்கே தெரியும். இப்போ குவைத்தும், ஈராக்கும் வந்து ரொம்ப பக்கத்துல உள்ள பார்டரு. இப்போ நீங்க வந்து டிரைவ் பண்ணிட்டே பக்கத்துல போயிரலாம். அங்க வந்து பஸ்ரால என்ன நடந்திருக்குதுன்னா, ஈராக்ல இருக்கிற பஸ்ரா ஏரியால சிவிலியன்ஸ் ஒரு வீடு மேல வந்து ராக்கெட் விழுந்திருக்குது. ஆ இதுக்கும் யார் விட்டாங்கன்னே தெரியாது. அதுக்கு வந்து குவைத்த வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. குவைத்துல இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. விழுந்தது வந்து ராக்கெட்டு. ராக்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரின்னா, அதுல ஜிபிஎஸும் இருக்காது, எந்த நேவிகேஷன் சிஸ்டமும் இருக்காது. ஒரு கல்ல தூக்கி வானத்துல நீங்க எறிஞ்சீங்கன்னா, ஃபியூல் தீர்ந்ததுக்கப்புறம் எங்க போய் விழும்? அந்த மாதிரியா தான் ராக்கெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து குவைத்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்து இதுவரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. அதேமாதிரி சீஸ்ஃபயர் வந்து இப்போ சொன்னாலும் இது வந்து வாரோட எண்டு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ரூவல் பண்ணால் இதுக்கெல்லாம் அமெரிக்கா வந்து ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் வந்து ஹார்மோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ட்ரம்ப் மாமாவும் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் வந்து பின்வாங்க போகிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கல்ஃபில் நீங்கள் இருக்கீங்கன்னா வாரெல்லாம் முடிஞ்சுட்டு இனி வந்து நம்ம கேஷுவலாக எல்லாம் சுற்றலாம், எல்லா இடமும் போகலாம் அப்படின்னு மாதிரி இருக்காதீங்க. மறுபடியும் இது வந்து கண்டினியூ ஆக இது இருக்குது. இது வந்து பாஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எப்போனாலும் தொடங்கலாம். இப்போ கூட தொடங்கலாம். நான் இன்னொரு 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள். பட் இன்னைக்கு 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த அட்டாக்கும் அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கே தெரியும், எந்த இன்ஃபர்மேஷனோ எந்த சைரனோ இன்னைக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனோ எதுவுமே வரல. ஸோ பார்க்கலாம். இது கண்டினியூ ஆனால் ரொம்பவே நல்லது. சேஃபாக இருங்க கைஸ். பாய்.